அன்பின் தெய்வமே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம். அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். அவன் கைவசமாக எல்லாம் அவன் கைவசமாக. எதெல்லாம் விலகி போயிருக்கிறதோ, எதெல்லாம் பறிக்கப்பட்டு போயிருக்கிறதோ, எதெல்லாம் எங்களை விட்டு தூரப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அவை அனைத்தும் இந்த 5ஆம் மாதத்திலே எங்கள் கைவசமாகும். இழந்தது அனைத்தும் திரும்ப, எதெல்லாம் எங்களை விட்டு விலகி போயிருக்கிறதோ அனைத்தும் எங்கள் கைவசமாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த வேதத்தை விதைக்கிறேன். இயேசுவே, கேட்கிற உள்ளத்திலே கர்த்தர் இடைவெளிவீராக. எந்த தூக்க மயக்கமோ, நிர்விசாரங்களோ, அசதிகளோ, சோர்வுகளோ, எந்த எண்ணங்களோ வராதபடி எண்ணங்களை கர்த்தர் சிறைப்படுத்துவீராக. கர்த்தருடைய சமூகத்தை உணரும்படி கர்த்தர் கிருபை செய்ய ஆரம்பித்து நடத்தும் ஆவியாளர் பேசுவீராக. என் மனதுள்ள காரியங்களோ என் மாற்று வெளிப்படாதவைக்கு கர்த்தரே ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப ஒரு விஷயம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். எல்லாம் அவன் கைவசமாகும். எல்லாம் அவன் கைவசமாகும். எல்லாம் கைவசமாகும். அவன் 4 முறை போடப்பட்டிருக்கிறது. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். அவனுக்கு எல்லாமே அவன் கைவசமாகும். சில பேர் என்ன வசியம் பண்ணிட்டாங்களா? அவனே அவ கைவசம் பண்ணிட்டாங்களா? இன்றைக்கு கர்த்தர் நம்மை விட்டு போயிருக்கிற காரியங்கள் நம் கைவசமாக, நம் வசமாக வரும் என்று இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். யார் அவன்? எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 ஜாதிகளும், எசேக்கியேல் 35:10. 2 ஜாதிகளும் 2 தேசங்களும் கர்த்தர் வசமாய் இருந்தும் அவைகள் என்னுடையவைகள் ஆகும். அவைகளை கர்த்தருக்கு இருக்கிறது அனைத்தும் யாத்திரை வருமா? என்னுடையவாய். அப்போ நம் கர்த்தருடையவர்கள். அவன் யார் என்றால் கர்த்தர் வசமாய் இருக்கிறது அனைத்தும் என் வசமாய் மாறும். அப்ப கர்த்தருக்கு சொந்தமாய் இருக்கிற அனைத்தும் நமக்கு வர வேண்டும் என்றால் தகப்பனுக்குரியது பிள்ளைக்கு தானே. ஆகையால் அவன் யார் என்றால் கர்த்தருடைய. இன்றைக்கு வேதத்தில் இருந்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை கூட பாருங்கள். அந்த வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. யோசுவாவின் புஸ்தகத்திலே தேசமே ஒரு கைவசமாயிற்று. யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம், யோசுவா 18:1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். என்ன நிறுத்தினார்கள்? தேவாலயத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை. கர்த்தருடையவர்கள் அவர்கள் எல்லாம். அவர் இஸ்ரவேல் எல்லாரும் சேர்ந்து எதை ஸ்தாபித்தார்கள்? ஆசரிப்பு கூடாரத்தை. ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. தேசம் அவர்கள் கைவசமாய். இந்த தேசம் யுத்தம் கலந்து கொள்கிற தேசம் நம் கைவசமாய் மாற வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய ஆலயத்தை அல்லது ஆசரிப்பு கூடாரத்தை
நமக்கு முன்பாக நிறுத்தணும். எனக்கு முன்பாக எப்பொழுது உம்மை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அதுதான் அன்றைக்கு யோசேப்பு சிறைச்சாலையில இருந்த பொழுது கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆகையால் சிறைச்சாலை தலைவன் யோசேப்பு கையிலே அவன் வசமாய் ஒப்புவித்ததை அவன் ஒன்றுமே சலிக்கல. யோசேப்பு வசமாய் கொடுக்கப்பட்ட காரியத்தை அந்த சிறைச்சாலை விசாரிக்க அவன் வசமா ஒப்படைச்சிட்டு அவன் யாருன்னா அவன் கர்த்தரோடு கூட. யோசேப்பு கர்த்தரோடு கூட இருக்கு. அது ஆகிய 39 கர்த்தர் 23 கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அதுதான் எரேமியாவுக்கு கைவசமாயிடுச்சு. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அவன் வசமா இருக்குது. அவன் யார் என்றால் கர்த்தருடையவன், கர்த்தர் கூட இருக்கிறவன், கர்த்தரோடு இருக்கிறவன், கர்த்தரு கூட இருக்கிறவன். ஆகையினாலே அவன் வசமாய் எல்லாமே மாறி. இன்றைக்கு இந்த வார்த்தை அவன் எல்லாம் அவன் கை வசமா. அவன் சிங்கார தேசத்திலே தங்குவான். எல்லாம் அவன் கை வசம். யார் அவன்? அவனுக்கு கைவசமா எது வந்தது என்று சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 15ஆம் வசனம். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றோ என்றார்கள். கிதியோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோன் தன்னுடைய தனக்கும் தன் தேவைக்கும் ஒரு யுத்த காலத்தை புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். அங்க சேபா சல்முனா என்கிற ராஜாக்கள் இடத்திலே அங்க ஜனத்திற்கு உதவி கேட்கிறான், ஒரு அப்பம் கேட்கிறான். இப்ப நம்ம யாராவது போய் கொஞ்சம் சாப்பாடு கிட்ட நிச்சயம் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், தண்ணி கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போங்க, ரொம்ப வெயில். அவன் கேட்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு அதெல்லாம் சில வேலையில சில பேர் வாயை தொடர்ந்து கேட்டுட்டா அவனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியல. எதுவுமே சில பேர் சில வேலை கேட்டுட்டாங்கன்னா நம்மளால அது சொல்லாம இருக்க முடியல. இது கேட்டுட்டாங்களே, நம்மால் முடியாத பட்சத்தில் கூட எதையாவது அவனுக்கு செய்திடணும், ஏதாவது பண்ணிடணும். ஆனா அந்த கிதியோன் வந்து கேட்கிறா, அப்பா அப்பம் அப்பம் கேட்கிறார். அப்பம் கொடுப்பது அவங்க என்ன சொல்றாங்க, சேபா சல்முனா உன் கைவசம் ஆயிடுச்சா, நீ யாரு? கிதியோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோன் சோர்ந்து போய் சுவர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே கர்த்தருடைய தூதனானவர் அவன் பக்கத்திலே வந்து நின்று, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப கிதியோன் சொல்றாரு, கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? அந்த 6:12 வாசிக்க வேண்டாம். 6:12 கிதியோனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எழுந்து போ, உனக்கு இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போ, அனுப்புகிறவன் நான் இல்லவா? அப்ப கர்த்தர் தான். இந்த கர்த்தருடையவனை, பராக்கிரமசாலியை சத்துருக்கள் நிந்திக்கிறார்கள். உன் கைவசம் ஆயிடுச்சா? யார் அவர்கள்? பராக்கிரமசாலியை பரியாசம் பண்ணி நிந்திக்கிற யார் பாருங்கள். 15ஆம் வசனம். அவன் சுக்கோத்து ஊராரிடத்தில் வந்து வந்து இதோ
விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் வசமாயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபா சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று இப்ப யாருக்கு இருக்கிறாங்க? இப்போ கிதியோன் கிட்ட இப்ப மாட்டி இருக்கிறாங்க எல்லாமே. நீ அந்த வசனம் அங்க போடப்பட்டிருக்கிறது, நிந்தித்து சொன்னவர்கள், நிந்தித்தவர்கள். அப்போ அவன் யார் என்றால் பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி கைவசம் யார் வந்திருக்கிறார் என்றால் நிந்தித்தவர்கள். அவன் எல்லாம் அவன் கைவசமாக. யார் அவன் என்றால் கர்த்தருடைய பராக்கிரமசாலி. இந்த பராக்கிரமசாலிக்கு கைவசமா யார் வந்தது என்றால் நிந்தித்தவர்கள். நீங்க நிந்தித்து சொன்னீர்களே, நிந்தித்து சொன்னீர்களே. இன்னைக்கு நம்மையும் எத்தனையோ பேர் நிந்திக்கள் உண்டு, வேதனைப்பட்டல் உண்டு, அழவைக்கள் உண்டு, நமக்கு விரோதம் பேசல் உண்டு, நமக்கு பின்பாக புறங்குறல் உண்டு, முன்னாடி போயிட்டு பின்னாடி பேசுற கூட்டம் உண்டு. நீ கலந்தாதே. அதை நிந்திக்கிற கூட்டம் அனைத்தையும் நம் கைவசமாய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். அந்த மாதம், இந்த மாதம், இந்த மே மாதம் யாரெல்லாம் நம்மை நிந்தித்தார்களோ அத்தனை பேரும் நம் கைவசமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஏன் தெரியுமா? நம்ம கர்த்தருடையவர்கள். பராக்கிரமசாலி தான் அவங்க நிந்தித்தார்கள். சேமாசனம் கைவசமாய் சென்று நிந்தித்து சொன்னார்கள். வசனம் சொல்கிறது, தாவீதை குறித்து சீமேயி கொடிய தூஷமா தூஷித்தான். நமக்கு தெரியுமே. அந்த 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்கள். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து சீமேயி கொடுமையை தூஷிக்கிறான் தாவீதை. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக, நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையீச்சியின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். மன்னவாய் நிந்தித்தான், தூஷித்தான், மன்னவாரி எறிந்தான், கற்களை பறித்து எடுத்தான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்படிப்பட்டவனே கண் இமைக்கு நேரத்தில் சாஷ்டாங்கமாக வச்சிட்டார். அதே 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவனோடு 18ஆம் வசனம், 19ஆம் வசனம். அவனோடே பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோடு கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். எப்படி போனார் ராஜா? ராஜாதி ராஜா வர போகிறார் இயேசு கிறிஸ்து. ஆனா பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுவதற்கு கத்தியெடுத்து கொடுத்துறார் பாருங்க. அது சீமைக்கு இறக்கம் கிடைக்கிறது. அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடந்து போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து, இப்ப யோர்தானை கடக்கிறாண்டா, இதே யோர்தான் தூக்கி தெரிஞ்சான் ராஜா. இப்ப தாவீது ராஜா கடக்கும் பொழுது ராஜாவை நோக்கி என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். பாவத்தை அவன் நிந்தித்த உடனே அறிக்கை செய்தான். உடனே கர்த்தருக்கு இரக்கம். அதை நான் சொல்கிறேன், யார் நம்மை நிந்திக்கிறார்களோ
அவர்கள் நம் கைவசமாய் வருவார்கள். எல்லாம் அவன் கைவசமா. இந்த சீமையை குறித்து நான் யோசித்து பார்க்கும் பொழுது, சீனி ஒரு துஷ்டன் அல்ல, துன்மார்க்கன் அல்ல, புறஜாதியன் அல்ல. வசனம் சொல்கிறது, எருசலேமின் குடிகளை காப்பாற்றுகிற கர்த்தர், எருசலேமில் ஆதரவாக இருக்கிற கர்த்தர், எருசலேம் மீதும் தாவீதின் மீதும் எருசலேமின் குடிகள் மீதும் தாவீதின் ஜனங்கள் மீதும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் ஊற்றிக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் குடும்பம் குடும்பமாக கோத்திரம் கோத்திரமா வந்து தேவனுக்கு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிற கூட்டத்திலே தான் இந்த சீமையும் இருந்தான். அந்த கிருபையின் ஆவியை பெற்றவன், விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றவன், எருசலேமின் ஜனங்களோடு கூட இருந்தவன். ஆனா அவன் நிந்தித்தான். ஆனா வசனம் சொல்கிறது, ஆண்டவர் கர்த்தர் கிருபையின் ஆவியையும். இந்த வசனம் சகேரியாவில் இருக்கு பாருங்க. சகேரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, லேவி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், சிமேயி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியேயும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியேயும் புலம்புவார்கள். ஏன் புலம்புவார்கள் என்றால், சகேரியாக போடப்பட்டிருக்க அந்த 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எருசலேமின் மேல் எருசலேமை கர்த்தர் காப்பாற்றுவார். 7ஆம் வசனத்தில், தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குழுவின் மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். அந்நாளிலே கர்த்தர் எருசலேம் குழுவை காப்பாற்றுவார். விண்ணப்பத்தின் ஆவியையும் கண்ணீரின் ஆவி 10ஆம் வசனத்திலே எல்லா குடிகள் மீதும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் ஊற்றியிருக்கிறார். ஊற்றப்பட்ட குடும்பத்தில் இருந்தவன் தான் இந்த சீமை. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை தூஷிக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக போர் தொடுக்கிறவர்கள், அது யாராய் இருக்கட்டும், கர்த்தர் அவர்களையும் நாம் கைவசமாய் கர்த்தர் கொண்டு வருவார். நம்ம சீமை என்னமோ யாரோ அவர் துஷ்டன் துன்மார்க்க தாவீதுக்கு வந்தளிச்சாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களையும் நாம் கைவசமாய் கொள்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு உன்னை அழவைத்திருக்கலாம், உன்னை வேதனைப்படுத்தியிருக்கலாம், அதுவும் கொடிய தூஷணம், உன்னை மண்ணவாய் விட்டு உன்னை சபித்து சாபமிட்டிருக்கலாம். நாசமா போவோம், தொலைந்து போ, ஒத்த பிரியனே தொலைந்து போ, தொலைந்து போ, தொலைந்து போ. அப்படி ஒரு சாபம், அப்படி மண்ணவாய் விட்டு நம்ம அழிவை எதிர்பார்க்கிறாங்க. எப்போ இவங்க சாவாங்க, எப்போ இந்த குடும்பத்தில் அழிவு வரும், எப்போ இவங்களுக்கு நடக்கும். ஆனா அதே ஜனங்களுக்கு யார் அவர்கள் என்றால் கிருபை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். இன்றைக்கு அநேக விரோத எழுதிக்க கிறிஸ்தவனை காட்டி கொடுத்து, ஒன்று அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும். யார் கைவசமாகும்? பராக்கிரமசாலி கைவசமாகும். எது கைவசமாகும்? நிந்தித்தவர்கள். அவள் நிந்தித்தது மாத்திரமல்ல, கர்த்தர் செய்கிற நன்மை பாருங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20, 21, 22. அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய், தாவீதின் வசமாய், யார் வசமாய்? இப்போ தாவீதின் கைவசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான், அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், எனக்கு
நீதிமான் இருக்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லச் சொன்னான். என்ன கிடைச்சதா? கர்த்தர் தயவு. பராக்கிரமசாலி, அவனுக்கு கர்த்தரால் தயவு கிடைக்கும். தயவு கிடைத்ததினால்தான் நிந்தித்தவர்கள் கூட அவன் கைவசமாயிருந்தார். எல்லாம் அவன் கைவசமாகும். அவன் யார்? பராக்கிரமசாலி. அவனுக்கு எது கைவசமாய் மாறினது? கர்த்தருடைய தயவு. நிந்தித்தவர்களும் அவன் கைவசமாய் வருவார். நீ பயப்படாது. உனக்கு நிந்தை பாதை போகலாம், நிந்தித்தவர்களே உன் கைவசமாய் வருவார்கள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இரண்டாவதா, நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்கள் உடலும், நெகேமியா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி. ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார். வேற மனிதருடைய கைவசமாயிற்று. அடிமைப்பட்டவர்கள், அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறவர்கள் போடப்பட்டிருக்கிறது. இது யார் சொல்லுகிறது? நெகேமியா. நெகேமியா குறித்து வேதம் சொல்கிறது, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையால் இருந்தபடியினால் நான் கேட்டது அனைத்தையும் ராஜா எனக்கு கொடுத்தார். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. அவன்தான் கர்த்தருடைய கரம் பெற்றவன், கர்த்தரால் உபயோகப்படுத்தப்பட்டவன், கர்த்தருடைய கரத்தை பெற்றவன். அதான் இன்றைக்கு எலிசாவுக்கு முன்பாக ஜனங்கள் நிற்கும்போது கர்த்தரின் கரம் அவன் மேல் வந்து இறங்கினபடினாலே காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு என்ன இருக்குமா? தண்ணீர் தான் நிரம்பி வழியும். அவன் தெரிஞ்சது காரணம், அவன் தலைமையில வந்து கர்த்தருடைய கரம் வந்து இறங்கிடுச்சு. கர்த்தருடைய கரம். இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு சொல்றாங்க, நாங்கள் அடிமையா இருக்கிறோமே. அடிமைப்பட்டு இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே எதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ இன்றைக்கு கர்த்தருடைய விடுதலைக்காரர்கள் வந்திருக்கிறார். எங்களுடைய நிலங்கள் எல்லாம் வர கைவசமாயிடுச்சு. ஒரு பதிலை விட மாட்டார். ஒரு அடி நிலத்தை ஒருத்தர் அபகரிக்க விட மாட்டார். உன்னுடைய ஒத்த ரூபா நீ கஷ்டப்பட்ட சம்பாதித்த பணத்தை ஒருத்தர் எடுக்கதை விட மாட்டார். நீ சம்பாதித்த பணத்தை வெறுத்து ஆள் அனுப்பியதை விடுவாங்க. வசனம் சொல்கிறது, அவர்கள் கை வசமாயிடுச்சு. அடிமை. எங்களை மீட்க யாரும் இல்லை, எங்களை மீட்டு கொடுக்க ஒருவரும் இல்லையே. வேத வசனம் சொல்கிறது பாருங்கள், லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யூபிலி வருஷத்தில், யூபிலி என்றால் விடுதலை, விடுதலை வருஷம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 21, 24. யூபிலி வருஷத்தில் மீட்கப்படும் போது சாவத்தீரான வயலாக கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டதா இருக்க கடவது. அது ஆசாரியனுக்கு காணியாட்சியாகும். 24. யார் கையில் அந்த வயலை கொண்டானோ அந்த காணியாட்சிக்காரன் வசமாய், அவன் வசமாய் அது யூபிலி வருஷத்தில் திரும்ப சேரும். திரும்ப உனக்கு வந்து எது உன்னை கையை விட்டு போயிருக்கிறதோ அதை கத்தை திரும்ப கடவுளை செலுத்தப்படுகிறார். உன்னை அடிமைப்படுத்தி, கடன் உன்னை அடிமைப்படுத்தி இருக்கலாம், வியாதி உன்னை அடிமைப்படுத்தி இருக்கலாம், வறுமை உன்னை அடிமைப்படுத்தி இருக்கலாம், உன் பிரச்சனை அடிமைப்படுத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு பாவம் கூட உன்னை அடிமைப்படுத்தி இருக்கலாம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கப்படுகிறார். உனக்கு தேவாதி தேவன் ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
நம்முடைய தேவன் விடுவிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பொருட்கள் ஒன்றாகிலும் யார் கைவசமாய் போகவிட மாட்டார், ஒருத்தர் சமாய் போகவிட மாட்டார். எல்லாமே நான் 24 திரும்ப லேவியராகமம் யார் கையில் அந்த வயலை கொண்டானோ அந்த காணியாட்சிக்காரன் வசமாய் அது யூபிலி வருஷத்திலே திரும்ப கொடுக்க. எது உன்னை விட்டு போயிருக்கிறதோ அது உனக்கு திரும்ப கைக்கு வரும். நீ வராது நினைக்காதே, அவ்வளவுதான் என்னை விட்டு போயிடுச்சே, நிச்சயம் கத்துவ வசமா வரும், திரும்ப வரும். யூபிலி வருஷம் இது, உனக்கு ஒரு விடுதலின் வருஷம் இது. எதெல்லாம் கைவிட்டு போச்சோ அது அத்தனை திரும்ப வரும். நீ நினைக்காதே நான் அடிமை ஆயிட்டேனே. நீ யார் தெரியுமா அடிமைப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய கரம் உன்மேல் இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தை அணிவிக்கிற உனக்கு எல்லா அடிமை தடுமை முன்னேற்றி விலகி கர்த்தரே மீட்கப்பட்ட கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த தேசம் செப்பனியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். யார் வசமாகுமா? யூதா வம்ச துதிக்கிற கூட்டமாக்கும். நீ துதித்துக் கொண்டே இரு. நீ துதிக்க துதிக்க உன் வசமாய் மாறு. அவர்கள் அவ்விடங்களில் மந்தையை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். சிறையிருப்பு என்ன செய்வாரா? அப்படியே ஒரு சிறையிருப்பு யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினதினாலே இழந்தது மாத்திரமல்ல, இரவு எப்படியாச்சா? ரத்தத்தில் இழந்தது ஒண்ணு, ஆனா பெற்றுக்கொண்டது சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தரின் கரத்தை பெற்றவனார் அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். எல்லாம் அவன் கைவசமான். யார் அவன்? கர்த்தரின் கரத்தை பெற்றவன். அவனுக்கு சிறையிருப்பு திருப்பப்படும். அவன் எத்தனை அடிமைகளை தெரிந்திருக்கலாம், அடிமைப்படுத்தியிருக்கலாம், எத்தனை அடிமைக்காரர்களை அடிமைப்படுத்தியிருக்கலாம். அந்த அடிமை தனத்தின் கர்த்தருடைய விடுதலையாக்க உன் சிறையிருப்பை மாற்று. எல்லாம் அவன் கைவசமாகும். இது கர்த்தரின் கரத்தை பெற்றவன் சிறையிருப்பை மாற்றப்படும். அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும். உன் சிறையிருப்பு மாறும். 3வது பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவை எல்லாவற்றையும் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். யார் வசமாய் இருக்கிறார்கள்? தேவனுடைய கைக்குள் இருக்கிறவர்கள். தேவனுடைய கைக்குள் இருக்கிற வசமாய் இருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் வெறுப்பையாவது அறியான். வெறுத்தாலும் விரும்பினாலும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ என்னை வெறுத்துட்டாங்களே புலம்ப வேண்டாம். என்னை நேசிக்கிறார்கள் நேசி என்று கொண்டாட வேண்டாம் என்றால் நாம் தேவனுடைய கைக்குள் இருக்கிறவர்கள், கை வசமாய் இருக்கிறவர்கள். இன்றைக்கு உனக்கு உன்னை வெறுக்கிற கூட்டம் வெறுக்கட்டும், உன்னை தூற்றுகிற கூட்டம் தூற்றட்டும், உன்னை அதிகமாக நேசித்து கொண்டாடட்டும். ஆனா நீ எதன் மீது கவனம் செலுத்தாதே. நீ யாருடைய கைக்குள் இருக்கிற என்றால் கர்த்தருடைய கைக்குள். அது இந்த பிரசங்கி குறித்து அவனே சொல்கிறான் பாருங்கள். அந்த பிரசங்கி 1ஆம் அதிகாரம் பிரசங்கி 12ஆம் வசனத்தை பாருங்க. பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் இருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து கவனிங்கள். எருசலேமிலே நான் ராஜாவாய் இருந்தேன். அந்த 2ஆம்
2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. வெள்ளியையும் பொன்னையும் ம். ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். ம். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். ம். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் எல்லாரை பார்க்கிலும் பெரியவனும் திரவிய சம்பந்தமாக இருந்தேன். திரவிய சம்பந்தமாயிருந்தேன். என் ஞானமோ என்னோடு கூட இருந்தது. என் ஞானமோ அப்படிப்பட்ட ஒரு ஞானமா? ஆனா கர்த்தருக்குள் கைக்குள் நான் அந்த 2ஆம் சம்பாதித்தேன், வேலைக்காரை சம்பாதித்தேன், பொண்ணை சம்பாதித்தேன், எல்லாத்தையும் சம்பாதித்தேன். ஆனா அவனுக்கு நடந்த சம்பவம் வெறுத்தரும் கூட்டம் உண்டு, நேசித்த கூட்டம் உண்டு. அதான் சொல்றேன், எல்லாரும் நேசிப்பார்கள் நினைச்சுக்காதீங்க. நேசிக்க கூட்டம் இருக்குது, வெறுக்கிற கூட்டம் இருக்குது. ஆனால் ஒன்று, வெறுக்கிறவர்கள் கூட உன் காசை கைவசமாய் வருவார்கள். யாரெல்லாம் உன்னை தூற்றுகிறார்களோ, யாரெல்லாம் உன்னை வெறுக்கிறார்களோ அவர்கள் கூட உன் கைவசமாய் வருவார்கள். என்றால் நீ யார்னா தேவனுடைய கைக்குள் இருக்கிற. உனக்கு தேவன் செய்கிற நன்மையை பாருங்கள். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரேகோபின் குமாரனாகிய 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சேபாவின் ராஜா ஐப்ரத்து நதியண்டியில் இருக்கையில் சீமையை திரும்ப தன் வசமாக்கிக் கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்து. தாவீது உடனே வருகிறார். நம்முடைய தேவன் தாவீதின் வேறாயிருக்கிறார். நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் சத்துரு அவங்க கைவசமாய் மாற்ற நினைக்கும் போது தாவீது வந்து நிற்க தேவன் நமக்காக. தாவீதின் மகன் நானே சாலமோன் பிரசங்கியாகி நானே யார்? பிரசங்கியால் யாரு? சாலமோன். லேவியரே சாலமோன். சாலமோனுக்கு பல பேர். அதனாலே கர்த்தருக்குள் கைக்குள் இருக்கிற பக்கம் எல்லாமே கைவசமாகும். உன்னை வெறுக்கிற கூட்டம் வெறுக்கட்டும், தூற்றுகிற கூட்டம் தூற்றட்டும், உன்னை சபிக்கிற கூட்டம் சபிக்கட்டும், மண்ணாரி விட கூட்டம் மண்ணாரி விடட்டும், எல்லாரும் நாம் கைவசமாய் வருவார்கள். ஆனா நீ யார்னா? நீ கர்த்தருடைய கைக்குள் இருக்கிறவர்கள். உனக்கு தேவன் செய்கிற நன்மையை சொல்லியிருப்பார்கள். எசேக்கியேல் 46ஆம் அதிகாரம் 16-17. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், எசேக்கியேல் 46ஆம் அதிகாரம் 16-17. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அதிபதி தன் குமாரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தால், அது அவன் குமாரனுடையதாயிருக்கும். அது சுதந்திர விதமாய் அவர்களுக்கு சொந்தமாகும். அவன் தன் ஊழியக்காரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தானேயாகில் அது விடுதலையின் வருஷம் மட்டும் அவனுடையதாயிருந்து பின்பு திரும்ப அதிபதியின் வசமாய் சேரும். கவனிங்களே, உனக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தரே சுதந்திரம் என்று 1ஆம் தேதி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். சகோதரருடைய சுதந்திரத்திலே உனக்கு பங்கு இல்லாவிட்டாலும் கர்த்தரே உனக்கு சுதந்திரமாக இருப்பார். இன்னைக்கு கர்த்தருடைய கைக்குள் இருக்கிறவர்களுக்கு அவங்க கைவசமாக எது வரும் என்றால் உன்னுடைய சுதந்திரம் கையில் வந்து சேரும். உனக்குள்ளது உனக்கு வந்து சேரும். உன்னுடைய படம் தான் அது, உன்னுடைய நகை தான் அது, உன்னுடைய சொத்து தான் அது, உன்னுடைய துணி தான் அது. உனக்குள்ளது உனக்கு வந்து சேரும். ஒருவர் அபகரிக்க விட மாட்டார். உன் வருமானத்தை கூட ஒருவர் அபகரிக்க விட மாட்டார். நீ கர்த்தருடைய கையில் இருக்கிற அவன் எல்லாம் கைவசமாகும். அவன் யார்? அவன் கர்த்தருடைய கையில் இருக்கிறவனுக்கு சுதந்திரம் கிடைக்கும். 4. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11-12. ஏதோமில் மீதியானவர்களையும். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11-12. ஏதோமில் மீதியானவர்களையும்
என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு வசமாக்கிக் கொள்ளும்படி கைவசமாக்கிக் கொள்ளும்படிக்கு வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அழைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். செய்கிற கர்த்தர் வீழ்ந்து போனவர்களையும் விலகி போனவர்களையும் கர்த்தர் கொண்டு வரப்படுகிறார். யார் இவன்? அவன் கைவசமாகும் தரிசனம் பெற்றவன். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பலிபீடத்திலே ஆண்டவரை நிற்க கண்டே. நாம சொல்கிறாரு, நான் பலிபீடத்திலே யாரை காண்கிறேன்? ஆண்டவர் இருக்கிறதை காண்கிறேன். ஊழியக்காரர் இருக்கிறதை நான் காணல. பலிபீடத்தில் ஆண்டவரை நிற்க காண்கிறேன். தரிசனம் பெற்றவன். அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதே ஆமோஸ். ஏற்கனவே சொன்னேன், ஆமோஸ் என்றால் பாரம் சுமக்கிறவன், அதிக பாரம் சுமக்கிறவன். அது 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவன் தரிசனம் பார்க்கிறவன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன். அவன் 7:12. அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே. எப்படி கூப்பிடுறாங்க? நீ தரிசனம் பார்க்கிறவன். ஆனா நீ உன்னோடு இருக்கிற ஜனங்கள் வீழ்ந்து போயிருக்கிறார்கள், விலகி போயிருக்கிறார்கள். தரிசனம் பெற்றவனே, தரிசனம் பார்க்கிறவனே போ. தரிசனம் பார்க்கிறவனே போ. நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ. அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. உன் பேர் தரிசனம் பார்க்கிறவன். தரிசனம் பார்க்கிறவன் கைவசமாய். வீழ்ந்து போனவர்கள் வருவார்கள், விலகி போனவர்கள் வருவார்கள், நம்மை விட்டு தூரம் போனவர்கள் வருவார்கள். ஏன் தெரியுமா? தரிசனம் பெற்றவன் கைவசமாய் வரும். அவன் சிங்கார தேசத்திலே தங்குவான். எல்லாம் அவன் கைவசமாகும். வீழ்ந்து போனவர்களும் விலகி போனவர்களும் சீர்கெட்டவர்களும் கர்த்தர் சீர்படுத்தி சீரடைத்து இதை செய்கிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செய்கிற கர்த்தர். அப்போ தேவன் தரிசனம் பெற்றவனுக்கு வீழ்ந்து போனவர்களோ, விலகி போனவர்களோ, தூரம் போனவர்களோ, சீர்கெட்டவர்களோ, சிறைப்பட போதவர்களோ, இதில் ஒரு கால் அதில் ஒரு கால், அவன் அனைத்து பேரையோ நம் பக்கமை கற்றுக் கொண்டு வருவான். தரிசனம் பெற்றவன் பக்கத்திலே வீழ்ந்து போன ஜனங்களை கொண்டு வருவான். வீழ்ந்து போன கொண்டு வருவது மாத்திரமல்ல, ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்கிறான். நீங்கள் பாருங்கள், எரேமியாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நானோவெனில் இதோ எரேமியா 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நானோவெனில் இதோ நம்மிடத்தில் வருகிற கல்தேயரிடத்தில் சேவிக்கும்படி மிஸ்பாவிலே குடியிருக்கிறேன். நீங்களோ போய் திராட்சரசத்தையும் பழங்களையும் எண்ணெய்களையும் சேர்த்து, திராட்சரசம் பழம் எண்ணெய் சேர்த்து உங்கள் பாண்டங்களில் வைத்து, உங்கள் பாண்டங்கள் பாத்திரங்களில் வைத்து, உங்கள் வசமாய் இருக்கிற ஊர்களில் குடியிருங்கள் என்று ஆணையிட்டு சொன்னான். உங்கள் வசமாய், உங்கள் கைவசமாய் இருக்கிறது ஆண்டுகளில் என்று குடியிருங்கள் சொல்லி சொன்னான். திராட்சரசம் பழம் எல்லாம், திராட்சரசம் எண்ணெய் எல்லாமே அவன் கைவசமாகும். அப்ப கர்த்தர் தரிசனம் பெற்றவன் அவனுக்கு ஒரு செழிப்பு அவன் பக்கம் வந்து சேரும். திராட்சை எண்ணெய் ரசம் எல்லாமே வந்து கிடைக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. செழிப்பை தேவன் தரிசனம் பெற்றவன் கைவசமாய் வரும். கடைசியா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14-15. அன்றியும் மத்தேயு 25:14-15. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன், பரலோகத்துக்குரியவன் இவன். முதலாவது சொன்னேன், கர்த்தருடைய பராக்கிரமசாலி. இரண்டாவது
கர்த்தருடைய கரத்தை பெற்றவன். மூன்றாவது கர்த்தருடைய கைக்குள் இருக்கிறவன். நான்காவது தரிசனம் பெற்றவன். இங்கே பார்க்கிறோம் பரலோகத்துக்குரியவன், பரலோக ராஜ்யத்துக்கு பிரயாணப்படுகிறவன். தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்து போல, அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்து போக ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக அவன் திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். பரலோகத்துக்குரியவன் சில தாளந்தை கொடுத்தான் அல்லது உதவி செய்தான். உதவி பெற்றார்கள், தாளந்தை பெற்றவர்கள். 5 தாளந்தை பெற்றவன் 5 கொண்டு வந்து கொடுத்துட்டான். 10. 2 தாளந்தை பெற்றவன் 4 கொடுத்தான். 1 கொடுத்தா வீரா பேசலாம், நீ ரொம்ப கடினமான மனுஷன், நீ பொல்லாதவன், என் தொண்டையில கத்திய வைக்கிறவன், எங்க வச்சுட்டேன், பதிச்சு வச்சுட்டேன். உடனே கேட்கலாம், சோம்பலும் அநியாயக்காரனே, அந்த பணத்தை யாருக்கு வச்சிருந்தா நான் வாங்கி இருப்பேன், வட்டிக்காரன் கொடுத்தா அந்த பணத்தோட வட்டியை வாங்கி இருப்பேன். பொல்லாத ஊழியக்காரன் என்னை கடிந்து கொண்டான். பிள்ளையே, பரலோகத்துக்குரிய வசமான் உதவி பெற்றவர்கள், தாளந்தை பெற்றவர்கள், எத்தனையோ கிருபை பெற்றவர்கள் கூட அவர் பரலோகத்துக்குரிய வசமாய் வருவார்கள். 5 தாளந்தை பெற்ற, 2 தாளந்தை பெற்ற, 1 தாளந்தை பெற்ற, நான் உதவி பெற்ற, உதவி பெற்றவர்கள் கூட உன் வசமாய் வருவார்கள். யார் வசமாய்? பரலோகத்துக்குரிய வசமாய் வரும். அதிகால ஒரு மாசத்தை சொல்லி முடிக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே அப்போஸ்தலர் 12:20. அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். தங்கள் வசமாக்கி கேட்டுக்கொண்டார்கள். அவர் கைவசமாய் மாற்றி சமாதானம் கேட்டுக்கொண்டார். போஷி பரலோகத்துக்குரிய போஷி ராஜா போஷித்தார் அவர்களை. ஆனால் அவன் வசமாற்றி சமாதானம் கேட்டார். இன்றைக்கு சுருக்கமாய் சொன்னேன், அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். எல்லாம் அவன் கைவசமாகும். யார் அவன்? முதலாவது சொன்னேன், கர்த்தருடைய பராக்கிரமசாலி. அவன் கைவசமாய் எது வரும்? தயவு வரும். இரண்டாவது, கர்த்தருடைய கரத்தை பெற்றவன். அவன் வசமாய் சிறையிருப்பு மாற்றப்படும். மூன்றாவது, கர்த்தருடைய கைக்குள் இருக்கிறவன். அவன் வசமாய் சுதந்திரம் வரும். நான்காவது தரிசனம் பெற்றவன். அவன் கைவசமாய் செழிப்புண்டான். 5வது, பரலோகத்துக்குரியவன். அவன் கைவசமாய் சமாதானம். காரணம், வீழ்ந்து போனவர்கள், நிந்தித்தவர்கள், அடிமைப்பட்டவர்கள், வெறுக்கிறவர்கள், அது மாத்திரமல்ல தாழ்ந்து உதவி பெற்றவர்கள் யாராக இருக்கட்டும், அவர் அனைத்து பேரையும் நம் கைவசமாய் கர்த்தர் கொண்டு வருவார். அன்பின் தெய்வம், நன்றியோடு சோத்திரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். எல்லாம் அவன் கைவசமாக. எங்கள் கைவசமாய் எதெல்லாம் எங்களை விட்டு விலகி போயிருக்கிறதோ, தூரம் போயிருக்கிறதோ, எங்கள் கை கழுவி போயிருக்கிறதோ, கை மிஞ்சி போயிருக்கிறதோ, அதை அனைத்து திரும்ப எங்களுக்கு கொடுப்பி எங்கள் கைவசமாய் மாறும் என்று நம்புகிறோம். கர்த்தாவே, எத்தனையோ பொருட்கள் கூட எங்கள் கைவசம் போயிருக்கிறது. அனைத்தையும் திரும்ப
எங்கள் கைவசமாய் கொடுத்தேன். எத்தனை ஆத்துமாக்கள் எங்கள் கைவிட்டு போயிருக்கிறது, அனைத்து எங்கள் கைவசமாய் நீ கொண்டு வருவீர். நான் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, பரலோகத்துக்குரியவர்கள், தரிசனம் பெற்றவர்கள், உன் கைக்குள் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய கரத்தை அனுபவிக்கிறவர்கள், கர்த்தருடைய பராக்கிரமசாலிகள், எங்களிலே என்ன குறை இருந்தாலும் நாங்கள் தாய் விழுந்து கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக பெரிய காரியத்தை செய்யும் நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.